எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிலீவ் இன் டைம். இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல். நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்க வரது தான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்குன்னா ஒரு சின்னோண்டு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம சேனலை பத்தி கொடுத்துக்கிறேன். இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் லைஃபை டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள், நிறைய கருத்துக்கள், நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனல் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த லைஃப்ல எப்பவுமே எப்படிங்க ஹாப்பியா இருக்கிறது, அப்படி ஹாப்பியா இருக்கணும்னா என்ன விஷயம்லாம் பண்ணணும், என்ன விஷயம்லாம் பண்ணிடவே கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயம் லைஃப்ல இருக்குன்னா அதை பத்தி தான் இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். வழக்கம் போல ஒரு கதை. ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காடு இருக்கு. அந்த காட்டுக்குள்ள ஒரு 3 பிரின்ஸ் இருக்கிறாங்க. யார் அந்த 3 பேரு அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா, காட்டுக்குள்ள யாருங்க இருப்பா? மரங்க தான். ஒரு 3 மரம் ரொம்ப ரொம்ப பெருசா அந்த காட்டுக்குள்ள வளர்ந்துருக்கு. அந்த 3 மரத்துக்குமே தான் மேல தனக்கே ஒரு கர்வம் இருக்கு. இந்த உலகத்தை எந்த இடத்துக்கு போனாலும் நான் ஸ்பெஷலாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு அந்த 3 மரத்துக்குள்ளேயும் ஒரு போட்டி இருக்க தான் செய்யுது. அதில் மரத்தோட பெரிய ஆசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யார் எவரெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, ஆனால் இந்த உலகத்தோட தலை சிறந்த நபருக்கு தான் சிம்மாசனமாக போகணும் அப்படின்ற மாதிரி அந்த மரம் ஆசைப்படுது. 2வது மரம் ஒன்றும் லேசப்பட்டது கிடையாது. அதுக்கும் ஒரு பெரிய ஆசை இருக்கு. அது என்ன ஆசை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலே முக்கியமான விஷயம்லாம் எங்கே பேசுகிறாங்களோ அந்த இடத்துல தான் நம்ம இருக்கணும். எந்த பொருளா வேணாலும் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த முக்கியமான டிசிஷன் எடுக்கிற இடத்துல நம்ம இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த 2வது மரத்தோட ஆசை இருக்கு. 3வது மரத்துக்கும் ஒரு ஆசை இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என்ன பார்த்த எல்லாருமே ஏதோ ஒரு கடவுளை பார்த்த ஃபீலை எனக்கு கொடுக்கணும், அந்த அளவுக்கு ஒரு புனிதமான ஒரு பிளேஸ்ல தான் நான் இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி அந்த 3வது மரம் வந்து ஆசைப்படுது. இவங்கெல்லாம் ஆசைப்பட்டாங்களே, அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து சில பல வருஷங்கள் ஆச்சு. அந்த காட்டுக்கு போற சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மரத்தை வெட்டி சாச்சி அவங்க பர்பஸ்க்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. ஐயோ, அந்த 3 பேரும் பயங்கரமாலாம் யோசிச்சு வச்சிருந்தாங்களே, எங்கெங்க போனாங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா, மரம் ஆசைப்பட்டது என்னமோ பயங்கரமா, பட் ஆக்சுவலா அது எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதோட கிளை கலைகள்லாம் பாத்தீங்கன்னா உடைச்சு தொழுவத்துக்கு வேலி வந்து கட்டிடுறாங்க. எது சிம்மாசனமாலாம் போறேன்னு சொல்லிச்சேப்பா, கடைசியில வேலிக்கு தான் போச்சா? வேலிக்கு மட்டும் போலங்க, பேலன்ஸா காலியா இருந்துச்சு பாத்தீங்களா? அதெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த வைக்கோல்லாம் போத்தி வைக்கிறதுக்கு தார்பாய் இருக்கும் பாத்தீங்களா, அந்த தார்பாய் காத்துல பறக்காம இருக்கிறதுக்கு குச்சி வச்சு அடிப்பாங்கல்ல, அந்த குச்சிகளா போயிடுச்சு. மீத இருக்கிற அந்த நடுப்பகுதி என்ன பண்றாங்கன்னா, அந்த வைக்கோல் தொழுவத்திலே ஒரு மூலையில ஒண்ணு போட்டு வச்சிடுறாங்க. இதுதான் மரத்தோட நிலைமை. 2வது மரம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, 2வது மரம் ரொம்ப மோசங்க. அதை என்ன பண்றாங்கன்னா, நல்லா நீட்டு வாக்குல ஒரு டேபிளா வந்து ரெடி பண்ணிடுறாங்க. அதை வந்து சாதாரணமா ஓட்டல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஓட்டலுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. அதாவது இந்த மது விடுதிகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஓட்டல்னு வச்சுக்கங்களேன், அந்த ஓட்டலுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. அங்க வந்து குடிக்கிறவன் என்ன பண்ணுவான், அதுலேயே தான் வாந்தி எடுப்பான், அதுலேயே தான் எல்லாத்தையும் பண்ணுவான். இப்படி இருக்கிறதால அந்த மரம் ரொம்பவே கஷ்டப்படுது. எங்க எப்படி இருக்க வேண்டியவன் என்ன கொண்டு வந்து இங்க போட்டீங்களடா அப்படின்ற மாதிரி அது வருத்தப்படுது. 3வது மரம் அதாவது நிம்மதியா இருந்துச்சா? இல்ல. அதை வெட்டினவங்க என்ன பண்றாங்க, இதை என்னைக்காவது பிரயோஜனப்படும் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போயிட்டு கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு குடவுன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த குடவுன்ல தூக்கி வச்சிடுறாங்க. மத்த 2 பேராவது பரவாயில்ல, ஏதாவது ஒரு விஷயத்துல வெளியே வந்துட்டாங்க, என்ன இன்னும் அடைச்சே வச்சிருக்கானுங்களே பாவிங்க அப்படின்ற மாதிரி 3வது மரமும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த 3 பேர் ஆசைப்பட்டதும் அவங்க வாழ்க்கையில் நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, லெட்ஸ் சி, கண்டினியூ பண்ணுவோமே, நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இந்த மரம் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை ஒண்ணு பறக்குது. அந்த குழந்தைய எங்க வைக்கிறதுன்னு தெரியாது குழம்புற அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த மரத்து மேல கொஞ்சம் வைக்கோலை போட்டுட்டு அந்த குழந்தைய அந்த மரத்து மேல வந்து கடத்தி படுக்க வைக்கிறாங்க. 2வது மரத்துக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு மனுஷனோட கடைசி விருந்து. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மனுஷன் சாவ போறான். அப்படி இருக்கிற அந்த மனுஷனோட கடைசி விருந்துக்கு டேபிள் வைக்கணும். ஏன்னா பெரிய டேபிள் இருந்தாதான் வர எல்லாரும் உட்கார முடியும் அப்படின்றதுக்காக ஒரு விடுதியில இருந்துச்சு, அதாவது இந்த மதுபான விடுதியில இருந்துச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா, ஒரு பெரிய டேபிள். அந்த டேபிளை தூக்கிட்டு வந்து அதை கிளீன் பண்ணி ப்ராப்பரா இப்ப வந்து அரேஞ்ச் பண்ணி அதை அந்த பெரிய மனுஷனுக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்றாங்க. நிறைய தெரிய ஃபேமஸான மனுஷங்கள்லாம் அந்த கடைசி விருந்துக்கும் வராங்க. இப்ப இந்த 3வதா ஒரு மரம் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த மரத்தை என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த மரத்தை வந்து எடைச்சி அந்த மரத்தை வந்து ஒரு சிலுவை மாதிரி ஆக்கிடுறாங்க. அதுல என்னடா பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, யாரோ ஒரு மனுஷனை அதுல வந்து கடத்தி சாவடிக்க போறாங்களாமா அப்படின்னு கேள்விப்படுது அந்த மரம்.
அட பாவிங்களா, கடைசியில என்ன சாவடிக்கிறதுக்காடா யூஸ் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி 3 மரமே தன்னோட நடைய நினைச்சு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. காலங்கள் உருண்டோடுது. ஆனா அவங்களுக்கு தெரியவே தெரியாது அவங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் அவங்க அடைஞ்சிட்டாங்கன்ட்டு. எப்படா அடைஞ்சாங்க, என்னப்பா சொல்லிட்டு இருக்க, நீ சொல்றதுல அவங்க அடைஞ்ச மாதிரி எதுவுமே இல்லையே அப்படின்னு நம்ம நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ஆட்டு தொழுவத்துல ஒரு குழந்தை ஒண்ணு பிறந்துச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த குழந்தை வேற யாரும் கிடையாது, இன்னைக்கு கடவுளா வழிபட்டுட்டு இருக்க அதே நபர் தான். நீங்க கெஸ் பண்ணிட்டீங்களா, அந்த நபர் தான். அதே மாதிரி கடைசியா ஒரு விருந்துக்காக ஒரு டேபிள் வந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த டேபிள் வேற ஒன்றும் கிடையாது, லாஸ்ட் சப்பர்னு அழைக்கப்படுற அந்த ஓவியத்தில் இருக்கும் பாத்தீங்களா, ஏசுநாதர் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து கடைசியா உணவு இருந்துன அந்த டேபிள், அந்த இடம் தான். மூணாவதான அந்த மரம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒருத்தங்களை சிலுவையில அரைஞ்சாங்க, கடைசியா அவரை அதுலதான் போட்டு சாவடிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்களா, அது வேற யாரும் கிடையாது, நீங்க நினைச்ச அதே நபர் தான். சோ இந்த 3 பேருமே ஆசைப்பட்டது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் உலகின் தலை சிறந்த நபருக்கு சிம்மாசனமா போகணும் அப்படின்ற மாதிரி மரம் ஆசைப்பட்டுச்சு பாத்தீங்களா, அந்த கடவுள் பிறந்தப்ப அவரை கடத்தின முத அந்த பலகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த மரத்தோட பீஸ் தான். அது மேலதான் வைக்கோலை வச்சு போட்டாங்க. 2வது மரம் ஆசைப்பட்டது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உலகத்தோட முக்கியமான விஷயம்லாம் என்னோட பிளேஸ்ல அந்த டிசைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டுச்சு. அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த கடவுளா அழைக்கப்படுற அந்த நபர் கடவுளா மாறதுக்கு முன்னாடி கடைசியா உணவு இருந்த இடம் அதுதான். கடைசியா அவர் அப்ப என்ன பேசியிருப்பாரு, எவ்வளவான முக்கியமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கப்பட்டிருக்கும் அப்படின்றது உலகம் அறிஞ்ச உண்மை. 3வதான மரம் தான் என்ன ஆசைப்பட்டுச்சு, இன்னைக்கு அதை பாக்குறப்ப எல்லாருமே வந்து கடவுளை பார்க்குற ஃபீல் அது கொடுக்கணும் அப்படின்றாங்க பார்த்தீங்களா, அதே தானே நடந்துச்சு. அந்த கடவுளா மதிக்கப்படுற அந்த நபர் இறந்ததுக்கு அப்புறம் எங்க பார்த்தாலும் அந்த சிலுவையே அந்த கடவுளா நினைச்சு கும்பிடுறவங்க ஏகப்பட்ட பேர் உலகத்துல வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த 3 மரத்துக்கும் தெரியாது தான் ஆசைப்பட்ட விஷயத்த அடைஞ்சிட்டோம், ஆனா இன்னும் நம்ம வருத்தப்பட்டு இருக்கோம் அப்படின்றது அந்த 3 மரத்துக்கும் தெரியவே தெரியாது. ஆனா அவங்க ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கைய அவங்க வாழ்க்கையில அவங்க அனுபவிச்சுட்டாங்க. சரி, ஹாப்பியா இருக்கணும் தானே நீ சொன்ன, ஆனா கதையில ஹாப்பினஸே இல்லையப்பா, என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். நம்ம ஆசைப்படுற நிறைய விஷயம் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கும். ஆனா நம்மளோட பிரச்சனையே என்னன்னா, நம்ம ஆசைப்படுறப்ப இருக்கிற அந்த உணர்வு கிடைச்சதுக்கு அப்புறம் இருக்காது. புரியலையே, என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா, எஸ், ஒரு எக்ஸாம்பிளே கொடுக்குறேன். நான் சின்ன பையனா இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா, எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சைக்கிள் வாங்கிட்டாங்க. எனக்கு சைக்கிள் ரொம்ப ரொம்ப தாமதமா தான் கிடைச்சிச்சு. ஒரு 7வது படிக்கிறப்ப தான் என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு எங்க அப்பா வந்து எனக்கு சைக்கிள் வந்து ப்ரெசென்ட் பண்றாரு. எனக்கு என் சைக்கிள்னா அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் சைக்கிளை நேசிச்ச ஒரு துதிக்கோர் அளவுக்கு அதுக்கப்புறம் வேற எதையும் நேசிக்கல அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு என் சைக்கிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, நான் காலேஜ் போன டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே பைக் வாங்கிட்டாங்க. அப்போ நான் சைக்கிள் தான் ஓட்டிட்டு இருக்கேன். நான் காதலிக்கிறப்பையும் பாத்தீங்கன்னா நான் சைக்கிள் தான் ஓட்டிட்டு இருக்கேன். என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், அதாவது எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் எப்பவுமே என்ன காரி துப்பிட்டு இருப்பாங்க, பாரு உன் வயசு பசங்களாம் பைக்ல போயிட்டு இருக்காங்க, நீ என்னடானா என்ன சைக்கிள்ல உட்கார வச்சு கூட்டு போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி காரி துப்புவாங்க. அதே மாதிரி சில பல காலங்கள் கழிச்சு எங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. அது உலகம் அறிந்த உண்மை. அப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் என் கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் என்ன கடைசி வரைக்கும் சைக்கிள்லயே போயிட்டு இருந்தேன்னு காரி துப்பிட்டாலே, அதுக்காகவாவது நம்ம பைக் வாங்கணும் அப்படின்ற மாதிரி பைக்கு வாங்கிட்டேன். இப்ப பைக் வாங்கிட்டேன், வீட்டுல சைக்கிள் சும்மாவே கிடக்குது. அது சும்மாவே கிடந்துச்சு. ஒரு ஸ்டேஜ்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த பையன் சைக்கிள் எடுத்து ஓட்டுறன்ற பேர்ல எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகி அந்த ரிம்மு கிம்மெல்லாம் உடஞ்சு போச்சு. அது உடஞ்சிரவும் நான் என்ன பண்ணிட்டேன்னா, வீட்டோட ஓரத்திலே அதை வந்து போட்டு வச்சிட்டேன். எங்க அப்பா இதெல்லாம் நோட் பண்ணியிருக்காரு. பையனுக்கு தான் பைக் வந்துருச்சு, இந்த சைக்கிள் உடஞ்சு பல மாசமா கிடக்குது, பையன் அதை கண்டுக்கவே இல்லை, பேசாம இதை நம்ம வித்துருவோமே அப்படின்ற மாதிரி யோசிச்சு எங்க அப்பா என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த சைக்கிளை எடுத்துட்டு போய் 600 ரூபாய் நினைக்கிறேன், 600 ரூபாய்க்கு ஏதோ ஒரு விலைக்கு வந்து வித்துடுறாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா, அட அப்பத்தா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சைக்கிளை காணோம். அப்பா வந்து சைக்கிளை வித்துட்டு இருக்காரு. எனக்கு எந்தெந்த அளவுக்கு நல்ல நல்ல மெமரிஸ் அந்த சைக்கிளோட இருக்குன்னா, அதை வந்து சொல்றதுக்கு இந்த ஒரு எபிசோட் பத்தாது. அந்த அளவுக்கு எனக்கு குட் மெமரிஸ் அந்த சைக்கிளோட இருக்கு. ஆனா நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த சைக்கிள்ல பாக்குறப்ப என் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு வந்த வார்த்தை தான் ஞாபகம் வந்துச்சு. அதனால நம்ம பைக் வாங்கணும் அப்படின்ற மாதிரி பைக் வாங்கினது தப்பு இல்லை. அதுக்கப்புறம் இந்த சைக்கிளை கொஞ்சமாவது கண்டு இருந்திருக்கணும். அது உடஞ்சிருச்சு, எஸ், எடுத்துட்டு போய் ரிமூவ் உடஞ்சிருச்சு அப்படின்ற காரணத்துக்காக அது அப்படியே விட்டதால என்னாச்சு, எங்க அப்பாவோட பார்வைக்கு இதுக்கப்புறம் அவன் யூஸ் பண்ண மாட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு போல இருக்கு. அவர் அதை வித்துடுறாரு.
ஆனா அதை வித்ததுக்கு அப்புறம் எனக்கு மனசு ஆறவே இல்லை. நான் திரும்ப போறேன், அப்பா எந்த கடையில வித்தாரோ அந்த கடையிலேயே போய் கேட்கறேன், இந்த சைக்கிள் எனக்கு திரும்ப தரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறப்ப, சாரி தம்பி உன் சைக்கிளை ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி அவங்களோட அட்ரஸ் அந்த மாதிரி ஏதாவது அப்படின்ற மாதிரி கேட்கறப்ப, அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி, நம்ம கடைக்கு நிறைய பேர் வருவாங்க போவாங்க, அவங்க கிட்டலாம் வந்து பேர் என்ன அட்ரஸ் என்ன நம்ம கேட்டிருக்க முடியும், காசு இருக்கான்னு பார்த்தேன் அவங்க கேட்டாங்க கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுவோம். எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம். ஏன்னா எனக்கு அந்த சைக்கிளை அவ்வளோ பிடிக்கும். என்னோட பைக்கு கூட பார்த்தீங்கன்னா என்னோட டிட்டோ சைக்கிளோட அதே கலர் தான். என் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஹெர்குலஸ் சைக்கிள். ஸோ அது பார்த்தீங்கன்னா கிரே கலர்ல இருக்கும், பிளாக் கலர் ஷேடு இருக்கும். ஸோ இந்த காம்போல தான் பைக்கும் எடுக்கணும்னு சொல்லிட்டு பைக்குமே பார்த்தீங்கன்னா கிரே கலர் வித் பிளாக் ஷேட்ல தான் நான் எடுத்திருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சைக்கிள் பிடிச்சது அளவு என்னமோ தான் பைக்குமே அதே மாதிரி எடுத்திருந்தேன். இப்போ பைக் வந்ததுக்கு அப்புறம் சைக்கிள் எங்கெங்கேயோ தேடி பார்க்குறேன், எந்த சரௌண்டிங் உள்ள இருக்குமோ எல்லா வீட்டையும் பார்க்குறேன், கிடைக்கல. ஸோ காலங்கள் உருண்டோடுது. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் என் சைக்கிளே மறந்துட்டேன். ஸோ வேலைக்கெல்லாம் வந்தாச்சு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்காக ஒரு நாள் விருகம்பாக்கத்தில், சென்னையில் இருக்கிற விருகம்பாக்கம்னு ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஷூட்டிங் போல இருக்கு. ஸோ மொட்டை மாடியில் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மொட்டை மாடியில இருந்து சும்மா நின்றுட்டு கீழே பார்க்குறப்ப சுற்றி இருக்கிற மற்ற மாடிகள்லாம் தெரியும் பார்த்தீங்களா, அதில் ஒரு மாடி மேலே என்னோட சைக்கிள் இருக்கு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு வழியாக என் சைக்கிளை பார்த்துட்டேன். நாடா நீ மொட்டை மாடியில இருந்து பார்த்தோன்னா உன் சைக்கிள் மாதிரியே வேற ஒரு சைக்கிள் கூட தான் இருக்கலாம், அது எப்படி உன் சைக்கிள் உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சைக்கிளை ஒரு மனுஷன் மாதிரி நீங்க நினைச்சு லவ் பண்ணிட்டு இருந்த நபரா இருந்தீங்கன்னா உங்களோட பொருளை உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது என் சைக்கிள் தான். நான் அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் என்ன பண்றேன்னா, அந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்ச உடனே கீழே ஓடி போயிட்டு அந்த வீட்டு காலிங் பெல் அமுக்குறேன். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வயசான ஒரு தாத்தா பாட்டி தான் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி மேலே ஒரு சைக்கிள் ஒன்று பார்த்தேன், அது ஆக்சுவலாக சின்ன வயசுல என்னோட சைக்கிள், அதை எங்க அப்பா வந்து வித்துட்டாரு, மறுபடியும் அதை விலைக்கு தரீங்களா, அது என்ன விலைனாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். அவங்க தரவே இல்லை. நான் சொல்றேன், நீங்க நினைச்சு பார்க்காத தொகை கூட நான் அந்த வண்டிக்கு தரத்துக்கு ரெடி. ஆக்சுவலி நான் வாங்குறப்பே அதை இந்த விலைக்கு தான் கொடுத்து வாங்கினேன், அதை நான் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கொடுக்கறது கூட நான் ரெடி, எனக்கு அதை தரீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு பார்க்குறேன். அந்த தாத்தாவும் பாட்டியும் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. நான் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப துருவி கேட்டதுக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த சைக்கிளை வாங்கி அவங்க பேரங்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க போல இருக்கு, அவங்க பேரன் தான் ஓட்டிட்டு இருந்திருக்கான். ஆக்சுவலி அந்த பேரனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு போல இருக்கு, ஹெல்த்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு போல இருக்கு, அந்த பையன் இறந்து போயிட்டு இருக்கான். ஆக்சுவலி இப்போ அந்த பேரன் ஓட்டுன ஞாபகமா அந்த சைக்கிள் இருக்கிறதுனால அந்த சைக்கிளை அவங்க பேர மாதிரியே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வேணும், அதனால கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிடா, இதுக்கும் ஹாப்பினஸ்க்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி மறுபடியும் நீங்க கேட்கறது புரியுது. ஆக்சுவலி ரொம்ப அழகான ஒரு விஷயம் தாங்க. நம்ம ஆசைப்படுற விஷயம், நம்ம ஆசைப்பட்டுட்டே இருக்கிறப்ப அந்த சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா, அது கிடைச்சதுக்கு அப்புறமும் அதே சந்தோஷத்தை ரீடைன் பண்ண பழகுங்க. நம்ம வந்து ஆசைப்படுற ஒரு நபரா இருக்கலாம், ஆசைப்படுற ஒரு விஷயமா இருக்கலாம், அது நடக்கிறப்ப ஒரு சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா, அதை தொடர்ச்சியாகவும் கொடுக்க பாருங்க. இல்லாட்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச சைக்கிள் என் கண்ணு முன்னாடியே இருந்தும் என்னால் வாங்க முடியாம போச்சு பார்த்தீங்களா, அது உங்க கையில இருக்கிற வரைக்கும் தான் உங்களோடது. அது எப்போ உங்க கை மீறி போயிடுச்சோ அது உங்களோடது கிடையாது. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, உங்ககிட்ட இருக்கிறப்ப அதை அனுபவிக்க பழகுங்க. அதான் நம்ம கிடைச்சிருச்சே அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மனுஷங்களையோ ஒரு பொருளையோ ட்ரீட் பண்ணாதீங்க. அதாவது காதலிக்கிற வரைக்கும் கண்ணே மணி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கொஞ்சிருது, அதே பர்சனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஐயோ இந்த கழுசரை வேற கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறது, அப்படிலாம் வேண்டாமே. நம்ம நேசிக்கிறப்ப எந்த ஒரு ஆர்வத்தை ஒரு விஷயத்துக்கு கொடுக்குறோமோ அதுக்கப்புறமும் தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்குங்க. இன்னைக்கு நான் என்னதான் கேட்டாலும் அவங்க திருப்பி தர போறது கிடையாது. ஆனா நான் அதை ஒழுங்கா அன்னைக்கு நான் பார்த்துட்டு இருந்தேன்னா என் சைக்கிள் உடஞ்சும் இருக்காது. இன்கேஸ் அது உடஞ்சிருந்தாலும் ஐயோ அது உடஞ்சிருச்சு அப்படின்ற அக்கறையில நான் அதை அப்பவே சரி பண்ணியிருந்தா எங்க அப்பாவும் அதை வித்திருக்க மாட்டாரு. இது எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, நான் அந்த பொருள் மேல இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சதுதான் காரணம். எனக்கு இன்னைக்கு அந்த சைக்கிளை பத்தி நான் பயங்கரமா பேசினாலும் அன்னைக்கு நான் அதை வந்து சாதாரணமா பார்க்காம கவனிக்காம விட்டதுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கான காரணம். என்னடா இவன் சைக்கிளை பத்தி இவ்வளவு பேசுறானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த சைக்கிளை அப்படியே எச்ச தொட்டி அழிச்சிட்டு நீங்க நேசிக்கிற ஒரு விஷயத்தையோ ஒரு பொருளையோ ஒரு நபரையோ நினைச்சு பாருங்களேன். நீங்க அவங்களுக்காக எவ்வளவு விஷயத்தை எஃபர்ட் போட்டிருப்பீங்க. இன்னைக்கு அந்த நபரே உங்களோட வாழ்க்கையில கிடைச்சிருக்கலாம். அதாவது நம்ம காதலிச்சவங்களே கல்யாணம் பண்ணிருக்கலாம். இப்ப கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஏகப்பட்ட குறைகள் நம்ம கண்ணுக்கு தெரியும். சும்மா அவனை பத்தி பேசாதான், அவன் இரிட்டேட் பண்றான், எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டும் அடிச்சுக்கிட்டும் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனா அந்த நபர் தான் வேணும்னு ஒத்த கால நின்னது யாரு? நாமளாதான் இருப்போம். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா 5 வருஷம் 6 வருஷம் குழந்தையே இல்லாம கஷ்டப்பட்டு இருப்பாங்க.
அவங்களுக்கு அத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கும். ஆனா இந்த குழந்தை இப்ப ராத்திரில கயகன்னு கத்தணும், ஐயோ இது வேற கத்திக்கினே இருக்குது, வர்ற கோவத்துக்கு சங்குலே மறிச்சிடலாம் போல இருக்கு அப்படின்ற அளவுக்குலாம் நமக்கு அக்ரெசிவான ஃபீல் வரும். ஆனா சில பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த குழந்தை வேணும்னு ஆசைப்பட்ட நபரே நாமளா தான் இருப்போம். ஸோ நாம பண்ண வேண்டியதெல்லாம் ஆசைப்பட்ட அதே விஷயம் கிடைச்சதுக்கு அப்புறமும் அந்த ஆசையை கொஞ்சம் கூட குறைக்காம அது மேல நம்ம கொடுத்துட்டு இருந்த அதே நேசிப்பை தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கை ரொம்ப அழகாகவும் இருக்கும். எப்பவுமே அது அழகா இருக்கணும்னா நம்ம ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் பத்திரமா நம்ம கிட்டே வச்சுக்கிறப்ப, அதை பத்திரமா பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அதை விட அழகான ஒரு உணர்வு வேற எதுலையுமே கிடைக்காது. இனிமேல் உங்களுக்கு நீங்க நேசிக்கிற பொருளாகட்டும் நபராகட்டும் எக்காரணத்துக்கட்டும் அந்த அன்பை மட்டும் குறைச்சிடாதீங்க. முன்ன கொடுத்ததை விட 100%, 200%, முடிச்சா infinity% கொடுக்க பாருங்க. நீங்க ஹாப்பியா இருப்பீங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் ஹாப்பியா வச்சுப்பீங்க. ஐ ஹோப் இன்னைக்கு நான் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன், நம்புறேன். எல்லா மனசும் ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே நீங்கி கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவை பத்தியோ இல்லை என்ன பத்தி ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே நான் வாசிச்சுட்டு தான் இருக்கேன். என்னோட ரெகுலர் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறதுல அந்த கமெண்ட்டும் சப்ஸ்கிரைபும் மட்டும் தான். அந்த 2 விஷயத்த நீங்க பண்ணிட்டீங்கனாலே நான் ஆல்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி.